GitHubங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு URL, அதாவது யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த URLல நீங்க போய் முதல்ல உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. github.comனு வரும். நீங்க ஸ்டார்டிங்ல இமெயில் அட்ரஸ் கொடுத்து உங்களோட இதை வந்து சைன் அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா சைன் இன் கேட்கும். ஸோ சைன் இன் கொடுத்துட்டு ஓகே. ஸோ என்னோட URL வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா github.com/ இதான் என்னோட URL. இதுல வந்து நான் ரெபாசிட்டரிஸ் வந்து ஃபுல்லா வச்சிருக்கேன். இப்ப இது எல்லாமே வந்து நமக்கு என்னன்னா இது இந்த மாதிரி தான் நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க. ஸோ இப்ப இதுல எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் பைத்தானோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னா இப்போதைக்கு நான் எதுவும் இன்னும் மூவ் பண்ணல. பட் என்னோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நான் இதுலயே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பைத்தான்ல நாங்க எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்த ப்ரோக்ராம்ஸை நான் ஸ்டோர் பண்ணி இங்க வச்சுப்பேன். இப்ப அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஓகே. இப்ப நீங்க ரெஸ்யூமேல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த URL வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இது வந்து இதுதான் நம்ம பண்ண போற டேட்டா அனாலிசிஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இந்த ப்ரோக்ராம்ஸ் தான் நம்ம பண்ணுவோம், ஃபுல்லா வந்து பண்ண போறோம். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து நம்ம அப்படியே இங்க வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் ஜிமெயில் மாதிரி நம்ம எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து நீங்க யாருக்கு இந்த லிங்கை கொடுக்குறீங்களோ, இப்ப இந்த லிங்கை நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சேன்னா நீங்க என்னோட கோட் எல்லாத்தையும் நீங்க ஃப்ரீயா பார்த்துக்கலாம். இதை வந்து நீங்க வந்து பே பண்ணி தான் பார்க்கணும், இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடையாது. நீங்க வந்து உங்களோட ரெஸ்யூமேல இந்த லிங்கை வந்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது நீங்க கொடுத்துருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்ப என்னன்னா ஆக்சஸ் பண்ணி பாக்குறதுக்கோ இல்ல அவங்க வந்து இத வந்து ப்ராஜெக்ட் வேலிட் ப்ராஜெக்டா அப்படின்னு சொல்றதுக்கோ அவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் நீங்க இதுல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸோ இல்ல ஜாபுக்கோ வந்து இப்பெல்லாம் எல்லாருமே வந்து GitHubல இருந்து தான் பார்த்துதான் ரெஸ்யூமே வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க எல்லாரும் மாதிரி நீங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தா கூட இதுல தெரிஞ்சிடும். ஸோ அதனால நீங்க பண்ற ப்ராஜெக்ட் சின்ன யூனிக்னஸ் இருந்தா கூட போதும். இப்ப நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு இதுல போட்டிருக்கனான்னு தெரியல. பட் இதுல என்னன்னா நீங்க எக்ஸிக்யூட்லாம் பண்ணி பார்க்க முடியாது. இது வந்து என்னோட பேசிக் பைத்தான் கோடிங் வந்து எல்லாமே இதுல இருக்கும். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ஃபார் லூப், வைல், லிஸ்ட், டூபிள்ஸ் எல்லாமே ஒரே டாக்குமெண்டா போட்டு நான் இதுல போட்டு வச்சுட்டேன். இப்ப இதை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், ஓகே நீங்க தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த யூனிக்னஸ்க்காக தான் இதை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். ஆனா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட இதுல போட்டுட்டு இருக்காங்க ஃப்ரீயா. ஸோ அதெல்லாம் கூட நீங்க பார்த்து அதுல இருந்து கூட நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஏதாவது ஒரு ப்ராசஸ்ல ஒரு பர்டிகுலர் பார்ட் உங்களுக்கு புரியலன்னா மேக்சிமம் இப்ப எல்லாத்தோட ஆன்சர்ஸும் வந்து GitHubல தான் இருக்கும். ஸோ GitHubல போய் தான் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் எல்லாத்தோடதும் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. பட் கம்பெனிஸ் என்ன பண்ணணும்னா இதுக்கு பே பண்ணி ஒரு சர்வர் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி பேமெண்ட் எல்லாம் இப்ப பண்ணல. ஜஸ்ட் நம்ம வந்து இதை என்னன்னா நம்மளோட க்ரோத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு நம்ம இந்த URL யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஜஸ்ட் உங்களோட வேலை என்னன்னா சைன் அப் பண்ணிட்டு நீங்க சைன் இன் பண்ணி உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ரெபாசிட்டரிஸ்ன்னு காட்டும்.
நீங்க ரெபாசிட்டரி புதுசா கிரியேட் பண்ணி வச்சிடுங்க. நம்ம வந்து இப்போ டேட்டா அனாலிசிஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய எக்ஸசைசஸ் வந்து நீங்க கிட்டப்ல போட்டு வச்சே ஆகணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த சர்க்குலேஷன் கிடைக்கும். வெப்சைட் வந்து ரோல் ஆயிட்டு இருக்கும். உங்களோட ரெஸ்யூமே வந்து நீங்க அப்லோட் பண்ணும் போதும் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து டாப் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணீங்கனாலும் அதை இதுல போட்டு வச்சீங்கன்னா தான் உங்களால இன்டர்வியூவர்ஸ் வந்து உங்களை ஈஸியா காண்டாக்ட் பண்றதுக்கு முடியும். ஏன்னா இப்பெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதை விட அவங்க வந்து ரியல் டைம்ல யூஆர்எல் வழியா பாக்குறதுக்கு தான் கேட்பாங்க. நீங்க இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணும் போதே அவங்க வந்து கிட்ஹப் யூஆர்எல்ஸ் வந்து கேட்கறாங்க. இப்போ ஒரு ஃபீல்டு மாதிரி கேட்பாங்க. அதுல அந்த இதுல நீங்க உங்களோட யூஆர்எல் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். அதை வந்து செக் பண்ணிட்டு தான் உங்களை இன்டர்வியூக்கே வந்து கூப்பிடுவாங்க. சோ அதனால இது வந்து ஒரு மேண்டேட்டரி பார்ட். இதை வந்து சைட் பை சைட் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம ஒரு பார்ட்டா தான் இந்த கோர்ஸ்ல வச்சிருக்கோம். பிகாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க டேட்டா அனாலிசிஸோ மிஷின் லேர்னிங்கோ டீப் லேர்னிங்கோ இல்ல வெப் டெவலப்மெண்ட் இன் பைத்தான் எது போனாலும் சரி, இல்ல வேற ஏதோ ஒரு கோர்ஸ் ஜாவா படிச்சா கூட சரி, எந்த ப்ரோக்ராமிங்னாலும் நீங்க இதுல அப்லோட் பண்ணி வச்சீங்கன்னாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்களும் மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. எல்லா கண்டென்ட்டும் நீங்க இதுலயே போட்டு வச்சுக்கலாம். எல்லா டேட்டா செட்ஸும் இதுலயே வச்சுக்கலாம். சோ நம்ம எக்ஸிக்யூட் இங்க பண்ண போறது இல்ல. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. திஸ் இஸ் நாட் அன் எடிட்டர், திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரேஜ் ஏரியா. ஆன்லைன்ல இட்ஸ் லைக் அ கிளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி. நம்ம எப்படி ஜிமெயில வந்து எப்பனாலும் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து பாத்துக்கிறோமோ அந்த மாதிரி இதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கூட தேவையில்லை. நம்மளோட யூஆர்எல் இருந்தாலே போதும். ஒன்ஸ் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டையே நீங்களே லாகின் பண்ணாம கூட நீங்க எத்தனை தடவை வேணாலும் பாத்துக்கலாம். சோ அதுக்காக தான் நம்ம இதை வந்து அப்லோட் பண்ண சொல்றது. இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்லயும் யூஸ்ஃபுல்லா